ஃபுட் கிரேவிங்ஸ்னால உங்களால் வந்துட்டு ஒரு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிட்டே போகும். திடீர்னு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை எல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வரும். நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வரது நல்லாவே குறைஞ்சிரும். ஹோல் மில்லட்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட் ஜூஸாக குடிக்கலாமா இல்லை வெஜிடபிள் ஜூஸாக குடிக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்கீங்க, நீ தண்ணி தாகம் எடுக்கிறது கூட பசி மாதிரி தோணும். சுண்டல் ஒரு கப். வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் வந்து ஃபுட் கிரேவிங்ஸ்னால உங்களால் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாமல் போகலாம். ஸோ சிலருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மிட் நைட் ஸ்நாக்கிங் வந்து ரொம்ப கிரேவிங்காக இருக்கும். லைக் மிட் நைட்டில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும், இல்லை மிட் நைட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் போல இருக்கும், இல்லை ஒரு சிப்ஸ் பேக்கெட்டாவது எடுத்து சாப்பிடணும், இல்லை ஒரு கோக் பெப்சி ஏதாவது குடிக்கணும். இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரலாம். ஸோ இதனால உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிட்டே போகும். அதுபோல் சில பேர் வந்து டயபெட்டிக்ஸாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி மிட் நைட் ஸ்நாக்கிங் பண்ணுறதுனாலையும் திடீர்னு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்றதுனாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இந்த ஃபுட் கிரேவிங்ஸை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்றத எனக்கு அதிகமாக நிறைய பேர் கேட்ட கொஸ்டின். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுட் கிரேவிங்ஸ் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டில் வந்துட்டு இனஃப் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது இனஃப் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை, எல்லாமே சிம்பிள் சுகராக எடுக்கிறீங்க, இல்லை இனஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வரும். ஸோ அதனால நீங்கள் என்னென்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும் உங்களோட டயட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து இன்க்ளூட் ப்ரோட்டீன் இன் ஆல் த மீல். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாத்துலேயுமே வந்து இனஃப் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து 20 to 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு மீலில் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லென்டில்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் டைப் ஆஃப் லென்டில்ஸ், இல்லை சுண்டல் வகைகள், இல்லை வந்து ஜஸ்ட் தால், இந்த மாதிரி ஏதாவது திக்கான சாம்பார் இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரோட்டீன் கிடைச்சிரும். அது மாதிரி சிம்பிளாக தோசை, இட்லி அப்படின்னு சாப்பிடாம அடை தோசை அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் கிடச்சிரும். ஸோ ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா 2 எக் ஒயிட் டெய்லி எடுக்கலாம். அலாங் வித் தட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் லீன் ப்ரோட்டீன். ஸோ லீன் ப்ரோட்டீன் வந்து லீன் மீட்லேருந்து நமக்கு கிடைக்கிது. லைக் வந்து சிக்கன்லேருந்து கிடைக்கிது, அண்ட் ஆல்சோ வந்து சீ ஃபுட்லேருந்தும் நமக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் நல்லாவே கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனோட இன்டேக்கை கொஞ்சம் அதிகம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வரது நல்லாவே குறைஞ்சிரும். அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் ஹோல் கிரெயின்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா ஹோல் கிரெயின்ஸ். ஸோ நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் எடுக்கலாம், இல்லைனா வந்து ஹோல் மில்லட்ஸ் எடுக்கலாம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் என்னன்னா வந்துட்டு உங்களோட சுகர் உடனே ரைஸ் ஆகாது, அது மாதிரி சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்க வந்து ஸ்டமக் வந்து ஃபில்டாகவே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதில் நிறைய பி விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஹோல் கிரெயின்ஸாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு 3வது பாயிண்ட், உங்கள் ஃபைபர் கண்டென்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வாட் டு ஐ மீன் பை ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் வந்துட்டு வெஜிடபிள்ஸில் நிறைய இருக்குது, ஃப்ரூட்ஸில் நிறையா இருக்குது. அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸாக குடிக்கலாமா இல்லை வெஜிடபிள் ஜூஸாக குடிக்கலாமா? நோனோ, நீங்கள் ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் அப்படியே சாப்பிடுங்க. ஸோ நீங்கள் பொரியலாக எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸை, இல்லைனா பாயில்டு வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை ரா சாலட் கூட ஒரு சிலருக்கு ரொம்பவே நல்லா செட் ஆகும். ஸோ ரா சாலடாகவும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட எல்லா மீல்லையும் வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கப் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 கப் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த 3 கப் வெஜிடபிள்ஸ் பொரியல், அவியலாக இருக்கலாம், இல்லை பாயில்டு வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், இல்லை சாலடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 4வது முக்கியமான பாயிண்ட், நிறைய பேர் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிரேவ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்கீங்க, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கவே டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் கிரேவிங்ஸ் வரலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு நீங்கள் மெடிடேஷன், யோகா, இல்லை சில ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை சிம்பிள் திங் ஒரு நேச்சர் வாக்குக்கு போகலாம், இல்லை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கையாவது கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணிக்கோங்க. 5வது பாயிண்ட் வந்துட்டு
ஸ்லீப். உங்களுக்கு ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, இல்லை நீங்கள் நைட் ஷிஃப்ட்டுக்கு நிறைய போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பகல் நேரத்தில் நிறைய பசி எடுக்கும், பகல் நேரத்தில் உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் நிறையா வரலாம். ஸோ உங்களோட ஸ்லீப் வந்துட்டு சர்க்கேடியன் ரித்தமோடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. யுவர் ஸ்லீப் ஷுட் பி பிட்வீன் 10 AM to 5:30 அந்த மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நைட்டு கண்டிப்பாக தூங்கணும். பகலில் தூங்குறதுனால வந்துட்டு உங்களுக்கு மெலட்டோனின் செக்ரீஷன் அஃபெக்ட் ஆகும். நைட்டு கண்டிப்பாக அந்த இருட்டுற நேரத்தில் இருட்டான ரூமில் தூங்கும்போது உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் வராது. லாஸ்ட் அண்ட் அது ஃபைனல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும்போது எல்லாம் இட் இஸ் நாட் ஆக்சுவலி வந்து ஹங்கர், இட் கேன் பி தர்ஸ்ட். ஸோ வந்து ஈவன் நமக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது கூட பசி மாதிரி தோணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபுட் கிரேவிங் வரும்போது நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபுட்டுக்கு போங்க. சூஸ் யுவர் ஃபுட் வைஸ்லி. ஸோ ப்ராசஸ் ஃபுட் அந்த மாதிரி போகாமல் ஒரு சுண்டல், ஒரு கப் வேக வச்ச சுண்டல் எடுக்கலாம், சம்திங் லைக் தட். இல்லை ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், சம்திங் லைக் தட். யூ ஹேவ் டு சேஞ்ச் ஓவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது ஃபுட் கிரேவிங்ஸ்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ரிலீவ் ஆக முடியும். அதுபோல் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியும் நல்லபடியாக நடக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட சுகரும் வந்து நல்ல கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ வேரியஸ் டிசீசஸும் வந்து ப்ரிவெண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரை இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். நன்றி.